நாங்க விஜய்க்கு தான். டிவிக்கே தான். காரணம் என்ன? காரணம் என்னன்னா அவரு அவ்வளவு நல்லது பண்றாரு. விஜய் வந்தா நல்லா செய்வாரு. அவர் கண்டிப்பா வரணும். இப்போ இந்த வாய்ப்பு இருக்குது, மக்கள் கையில இருக்குது. ஆதரவு இருக்குங்க மக்களுக்கு கிட்ட. ரசிகர்கள் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. என் வீட்லயே 6 ஓட்டு இருக்கு அவருக்கு தான். இல்ல வருங்காலத்து இளைஞர் தலைமுறை தான் சொல்லுக்கலாம் சொன்ன மாதிரி நாடே இளைஞர் கையில தான் இருக்குன்னு சொல்லும் போது ஏன் வராதுன்னு சொல்ல முடியும், ஏன் போட மாட்டேன்னு நினைக்கிறேன். திமுக ஆட்சியில் வந்து பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து அந்த ஊக்கத்தொகை எல்லாம் தராங்க. அது எப்ப தராங்க? இப்பதான் கொடுத்தாங்க. இந்த 5 மாசமா கொடுக்கவே இல்லை. பெண்களுக்கு இலவசமான்றாங்க, ஆனா ஒரு பஸ் ஸ்டாப் நிக்கிறது இல்ல. பெண்களை கேவலமா தான் எங்கேயுமே ஒரு பையன் வந்தா கூட பஸ் கைப்பட்ட நிறுத்துறது கிடையாது. 5 வருஷமா செய்யாத இப்பயும் சரி. விஜய் வரவேணான்றாரு, வரவேணா சொல்லி போட முடியுது. திரிஷா வந்தா கூட வராங்க, அதே மாதிரி வந்து நயன்தாரோட வர சொன்னா விஜயோட அதிகமான வந்து ஆளு கூடுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்போ உதயநிதி தான் நடிகர், அவருக்கு அந்த கூட்டம் வர மாட்டேது. அப்போ உதயநிதி நடிகர் தானே? அப்போ நடிகர் இருந்தாலும் அவர் வந்து இளைஞ சின்ன வயசுல இருந்து அரசியல் இருக்கிறாருல்ல, தாத்தா இருக்கிறாரு, அப்பா இருக்கிறாரு. அவர் சின்ன வயசுல வரலையே, அவர் மக்களை சந்திச்சு அவர் தலைவராக அமைச்சராகலையே. கட்சி வந்து கட்டுக்கோப்பல் ஜனங்க வராங்கன்னா அவங்களை பாதுகாக்கணும், அவங்களை பராமரிக்கணும். பாத்தீங்கன்னா இந்த கலைஞர் ஆட்சி காலத்துல அவரை பார்க்க போய் ஒரு கூட்டத்துல மொத்தமா தெரியும் 214 பேர் இறந்தாங்க சொல்றாங்க. அதுக்கு கலைஞர் பொறுப்பாக முடியுமா? அது 1-2 இருக்கலாம், ஒரேடியா கொத்து அது மாதிரி இல்ல 216 பேரு. ஆமா, ஒரேடியா ஒரே நாள்லயா. தி எக்ஸ்போஸ் நிலையலுக்கு வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் தான் இருக்கோம். இந்த வேலூர் மாவட்டத்தில் தான் நாளைக்கு விஜய் அவர்கள் நிர்வாகி சந்திப்பு கூட்டத்துக்காக வருகை தர இருக்கிறார். இந்த வேலூரில் அவருக்கு வரவேற்பானது எந்த அளவுக்கு இருக்கும், 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த வேலூர் மக்களின் ஆதரவு யாருக்கு என்பதை நம்ம மக்களிடம் கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. நாளைக்கு உங்களை தேடி உங்க இடத்துக்கு விஜய் வராரு, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு? ரொம்ப சந்தோஷம் அவர் வர்றது. நாங்க விஜய்க்கு தான். எங்க பிள்ளை எல்லாம் விஜயில தான் நல்லா வேலை செய்யறாப்புல. எங்க ஊரு திருவண்ணாமலை செங்கம், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம். அதுல எங்க பிள்ளைல அதுல தான் எங்க பிள்ளைக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துக்கிறாங்க. அதுல நாங்க எல்லாம் வேலை செய்யறோம். நாங்க எல்லாம் ஊருங்கள்ல ஓட்டு கேட்கறோம். அவருக்கு தான் போட்டாகணும்னு. அவர் கண்டிப்பா வரணும். இப்போ அந்த வாய்ப்பு இருக்குது, மக்கள் கையில இருக்குது. வரவேற்பு சொல்ல முடியாது, ரசிகர்கள் நிறைய இருக்கலாம், அதனால வரவேற்பு அதிகமா தான் இருக்கும். இப்போ சேலம் ஈரோடு கம்பேர் பண்ணும்போது இந்த வேலூர் மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தருவாங்க விஜய்க்கு? வரலாம் நிறைய. சேலத்தை எப்படி தந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் பார்க்கல நியூஸ். ஆனா வேலூர் மக்கள் தரலாம். டிவிக்கே தான். டிவிக்கே தான். காரணம் என்ன? காரணம் என்னன்னா அவரு அவ்வளவு நல்லது பண்றாரு. நல்லது பண்றாருன்னா ரசிகர் அதிகம், அவ்வளவுதான். அது இல்லாம இந்த வேலூர் வந்து திமுகவின் கோட்டைன்னு சொல்றாங்க. அது இருந்துச்சு, ஆனா இப்ப ரசிகர் தான் அதிகம். அதனாலே டிவிக்கு ஏதாவது வரவேற்பு கொடுக்கணும், நல்லா இருக்கும். இல்ல இந்த வேலூர் மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுப்பாங்கன்றேன். கண்டிப்பா கொடுப்பாங்க. மற்ற தொகுதியை கம்பேர் பண்ணும்போது, மற்ற மாவட்டத்தை சேலம் ஈரோடு கம்பேர் பண்ணும்போது இந்த தொகுதி இந்த மாவட்டத்தில் எந்த அளவுக்கு இருக்கும் வரவேற்பு? அதை விட அதிகமா தான் இருக்காது, அதை விட குறைவாலாம் இருக்காது, அதிகமா தான் இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த வேலூர் மக்களின் ஆதரவு யாருக்கு? விஜய்க்கு தான். காரணம் என்ன? விஜய் வந்தா நல்லா செய்வாரு. அப்ப அதிமுக திமுக மக்கள் நல்லா செய்யலையா? அவங்க செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்கல. விஜய் வந்தா நல்லா இருக்கும். விஜய் வந்தா எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா மாறும். இன்னும் ஒரு தேர்தலோட விஜய் சந்திக்கல, எப்படி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஆதரவு இருக்குங்க மக்களுக்கு கிட்ட. ரசிகர்கள் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. என் வீட்லயே 6 ஓட்டு இருக்கு அவருக்கு தான். இப்போ விஜய்க்கு வந்து அந்த அளவுக்கு எதுவும் எதிர்பார்ப்பு கிடையாது. வேலூர் தொகுதி மட்டும் இருக்கும். வேலூர் தொகுதி ஃபுல்லா பாத்தீங்கன்னா திமுக கோட்டை தான். எப்படின்னா அந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையில வந்து ரொம்ப அதிகமா வந்து திமுக வந்து நல்லா வேலை கொடுத்துக்கிறாங்க, வேலை செஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? தாவேக்காவெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது. சொல்லிக்கிற மேல 0% தான். அதே மாதிரி அதிமுக அந்த அளவுக்கு கிடையாது. ஓகேங்களா? திமுக பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வளர்ச்சி பாதையில பொருளாதாரத்திலையும் கல்வித்துறையிலும் அதே மாதிரி மருத்துவலையும் எல்லாத்துலயும் வந்து நல்லா சிறந்ததான், நல்லா விளங்கியும் நல்லா சிறப்பாவும் இருக்கு. ஆனா மத்த கட்சிகள் வந்து காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க, விஜய் கட்சியில மட்டும் 1 ரூபாவோட கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவ்வளவு கூட்டம் வருது, என்ன காரணம்? என்ன காரணம்னாக்கா அவரு கொஞ்சம் ரசிகரா இருக்கிறாரு. உனக்கா புதுசா வராரு, அவரை வைக்கலான்றது ஒரு இது ஆட்சி மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா திமுக ஆட்சியில வந்து பெண்களுக்கு எல்லாரையும் ஒரு முறை பாத்துட்டாங்க. இப்போ இவரை பார்த்து இவரை நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் விரும்புறாங்க, அதை எதிர்பார்க்கறாங்க. ஒரு முறை பார்க்கலாம். ஆனா இந்த திமுக ஆட்சியில வந்து பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து அந்த ஊக்கத்தொகை எல்லாம் தராங்க. அது எப்ப தராங்க? இப்பதான் கொடுத்தாங்க. இந்த 5 மாசமா கொடுக்கவே இல்லை, இப்பதான் கொடுத்தாங்க. ஆனா பெண்களுக்கு இவ்வளவு இலவசமா செஞ்சோம், ஆனா பெண்கள் ஆதரவு விஜய்க்கு தான் அதிகமா இருக்கு, என்ன காரணம்?
என்ன காரணம்னா அவர் வந்து சொந்த துட்டுலயே அவர் ஹெல்ப் பண்றாரு. அவரு சம்பாரிச்சு அவர் கஷ்டப்பட்ட காசுல ஹெல்ப் பண்றாரு. இவங்க வந்து இது வரைக்கும் எதுவும் பண்ணல. எலெக்ஷன் வருதுன்னு இப்ப பண்றாங்க. அதுதான் காரணம். பெண்களுக்கு இலவச கட்டணம்ன்றாங்க ஆனா ஒரு பஸ் ஸ்டாப் நிக்கிறது இல்ல. பெண்களை கேவலமா தான் எங்கேயுமே ஒரு பையன் வந்தா கூட பஸ் கைப்பட்டா நிறுத்துறது கிடையாது. எல்லா பஸ்ஸுக்காரும் நிறுத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் இருக்காங்க ஆனா எல்லா மதிப்பும் கிடைக்கல பெண்களுக்கு. அது அந்த 1000 ரூபாய் உதவித்தொகையும் எல்லாருக்கும் கிடைக்கல. பாதி பெண்களுக்கு தான் கிடைக்குது. மீதி பெண்களுக்கு எல்லாம் கொடுத்தா எல்லாருக்கும் சமமா கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது திமுக ஆட்சி ஒன்றும் பெரிய இதெல்லாம் செஞ்சிடல. அதனால திமுக ஆட்சி என்ன பொறுத்தவரையிலும் டவுன் தான். டவுன் தானா? ஆமா, வரக்கூடாது. அவ்வளவுதான். ஆமா சார், பிரியாணி போடுறான், சாப்பிட்டு தான் ஆகணும். அப்புறம் திரும்பி போட்டே வந்துருவாங்களா? என் வீட்டுல மிஸ்ஸஸ் போடுறாங்க, மிஸ்ஸஸ் போடுறாங்களா? 5 வருஷமா செய்யாத இப்பயும் சரி. 5 வருஷம் நீங்க வந்தீங்க, முடிவு போற சமயம் 5000 2000 ஏன் கொடுக்குறீங்க? சொல்லுங்க, கொடுக்காதீங்க. அதெல்லாம் அந்த வாக்கெல்லாம் ஓட்டா மாறிடுறாரு. நீங்க பார்க்கத்தான் போறீங்க தேர்தல். இல்ல நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நாங்க வாங்கிப்போம். ஆனா எங்க ஓட்டு விஜய்க்கு தான் சொல்றாங்க. இல்ல, அதை பொறுத்து இருந்து பாருங்க. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. பொறுத்து இருந்து பாருங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மிக தீவிரமான ஆட்சி வேணும்னா அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஸ்டாலின் முதலமைச்சர் வந்தா தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா மத்தியில் ஆளுகின்ற பாஜகவோடு இந்த தமிழ்நாட்டை இனி நல்லா இருக்குது. தமிழ்நாடு சமத்துவமாகுது, சகோதரமாகுது. ஆனா இன்றைக்கு திராவிட கட்சி வச்சு தான் இந்த தமிழ்நாடு இன்னைக்கு சிறப்பா இருக்குது. அதே போல இந்த 50 பேர் இறந்ததுக்கு விஜய் தான் காரணம்ன்றாங்க. அதெல்லாம் இல்லைங்க, பொய்ங்க. கரூர் பண்ணாங்கன்றது தெரியும். கரூர்ல ஒரு 41 பேரு, அதுக்கப்புறம் மொத்தமா சேர்த்து ஒரு 50 பேர் இறந்துருக்காங்க. எல்லாம் பண்ணுங்க, எல்லாம் ஆளுங்கட்சி தான், வேற யாரும் இல்ல. அந்த ஊர்ல இருக்கிறவங்களே சொல்றாங்க அங்க இருக்கிறவங்க தான் பண்ணாங்கன்னு. விஜய் எல்லாம் பொறுப்பு கிடையாது. இப்போ வந்து விஜய்க்கு என்பது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து 18 வயதுக்கு உட்பட்டவர் எதுவும் கிடையாது. 18 வயதுக்கு உட்பட்ட எதுவும் கிடையாது. பாத்தீங்கன்னா ஒரு 16, 15, 16 சும்மா சினிமா துறையில் இருக்கிற வந்து இந்த சின்ன பசங்க மட்டும் தான். இல்ல நம்ம நிறைய பேர் பேசும்போது பாக்குறோம், என்ன சொல்றது, அறியாத பெண்கள் முதல் வயதான பெண்கள் வர எல்லாமே அவங்க ஓட்டு யாருன்னு கேட்டா விஜய் தான் சொல்றாங்க. இல்ல சொல்லிக்கலாங்க. ஆனா வந்து ரிசல்ட் தான் பார்க்கும்போது தான் தெரியும். ஃபுல்லா ரிசல்ட் தான் முக்கியம். ஆனா சொல்லிடலாம். ஆனா அந்த அளவுக்கு விஜய் அந்த அளவுக்கு எதுவும் அவர் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் ஒரு 5 வருஷத்துல எதுவும் பண்ணலையா அவரு? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா ஏதாவது இலவசம் எதுவும் இப்பதான் வந்து இது பண்றது வெளிப்படுத்துறாரு தவிர மத்தபடி எதுவும் பண்ணலையா அவரு? 5 வருடங்களா அவர் என்ன பண்ணாரு? மக்களுக்காக என்ன பண்ணிக்கிறாரு விஜய்? ஏதாவது 1, 2 சொல்ல முடியுமா? ஏதாவது 1, 2 இல்ல மக்களுக்காக என்ன பண்ணிக்கிறாரு? மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்துருக்காங்க. மாணவர் ஊக்கத்தொகை என்பது எதுவும் கிடையாதுங்களா? இல்ல அவங்க 4 வருஷமா பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்ல பண்றது. அதே போல பாத்தீங்கன்னா நடிகரை பண்ணிதான் இருக்கிறாங்க. ஆனா அதிமுக திமுக விஜய்க்கு அந்த அளவுக்கு கூட்டம் கூடுது. அதிமுக பணம் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு கூட்டம் கூடமாது. விஜய் வரவேணான்றாரு, வரவேணா சொல்லி கூட்டம் கூடுது. திரிஷா வந்தா கூட வராங்க. அதே மாதிரி வந்து நயன்தாரா வர சொன்னாடா விஜயோட அதிகமான வந்து ஆளும் கூடுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்போ உதயநிதி தான் நடிகர், அவருக்கு அந்த கூட்டம் வர மாட்டேது. எப்படி வருதுங்களா உதயநிதி கூட்டம்? வருதுங்க. எங்க கோயம்புத்தூர்ல பார்த்தேன்ல, அவர் ரோடு ஷோ போறாரு. இல்லைங்க, அப்படி கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நடிகர் என்பது வேற, அரசியல் என்பது வேற. அப்போ நடிகர் என்பது உதயநிதி நடிகர் இல்லையா? நடிகர் இருந்தாலும் அவர் வளர்ச்சி ஒர்க் பண்றாருல்ல, ஹார்ட் ஒர்க் பண்றாருங்களா? பண்றாரு. ஓகேங்களா? நடிகர் என்பது யார் வந்தாலும், அவர் பிச்சை வந்தாலும், நயன்தாரா வந்தாலும், யார் வந்தாலும் வந்து நடிகர் கூட தான் செய்வாங்க பாக்குறதுக்கு. அது ஒரு அப்போ நீங்க விஜய தலைவரத்துல நடிகர் சொல்ல வரீங்க? வேற நடிகர் மட்டும் தான். அவர் அரசியல்ல வந்து அவங்க சாதிக்க முடியாது. அப்போ உதயநிதி நடிகர் தானே? அப்போ நடிகர் இருந்தாலும் அவர் வந்து இளமையா சின்ன வயசுல இருந்து அரசியல் இருக்கிறாருல்ல, தாத்தா இருக்கிறாரு, அப்பா இருக்கிறாரு. அவர் சின்ன வயசுல வரலையா? அவர் மக்களை சந்திச்சு அவர் தலைவராக அமைச்சராகலையே? அமைச்சரா இருந்து கிடையாதுங்களா? ஒரு வளர்ப்பு வந்து அது மாதிரி வந்து வளர்ச்சி பாதையில போயிட்டு. இப்போ வந்து ஒருத்தர் வந்து வேலை செய்யறாரு. வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் வேலை செய்யறாரு. திமுக பாத்தீங்கன்னா மூத்த நிர்வாகிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்துடலாம். ஆனா உதயநிதி வந்து தான் குடும்பத்தை சேர்ந்தவரு, இப்போ கலைஞரோட பேரன், சிஎமோட பையன். சரி, அப்படி சொல்றீங்களா? இப்போ விஜய் வந்து எம்எல்ஏ ஆனாரு, ஆனதும் ஒரு அமைச்சராக. சரியா? சரி, ஓகே, நீங்க சொல்றது வந்து வாஸ்தவம் தான். ஆனா விஜய் வந்து ஒரு மேயர் இல்ல, ஒரு துணை, ஒரே ஒரு கவுன்சிலரோட இல்ல, அவர் டேரக்டா சிஎம் போறாரு. அது எப்படி சொல்ல முடியும்? அவர் இல்லையா மக்களுக்கு எல்லாரும்? மக்களுக்காக வேற ஒரு இல்ல, எல்லாம் பிரச்சனை போய் சந்திக்கிறாரு. இல்லங்க, ஒரு வார்டு உறுப்பினர் கிடையாது அவரு. ஒரு வார்டு உறுப்பினர் கிடையாது. அதே போல வந்து ஒரு கவுன்சிலரும் கிடையாது, ஒரு மேயரும் கிடையாது. இல்ல, அவர் டேரக்டா சிஎம்க்கு வர்க்க சிஎம் வர்றதுக்கு ரசிகர் மன்ற நிர்வாகிகளே நிறைய இடத்துல இன்னும் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகிறாங்க. விஜய் நான் சந்திக்கிற காலத்துல அவர் என்ன வந்துக்கிறாரு? வார்டு உறுப்பினர் வந்துக்கிறாரா, கவுன்சிலர் வந்துக்கிறாரா, மேயரா வந்துக்கிறாரா, வேற என்னவா வந்துக்கிறாரு? எப்படி அவர்
சிஎம் வந்த அளவுக்கு ஒரு 6 கோடி மக்கள் வந்து இவரு என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியும், இவர் என்ன வளர்ச்சி பாதை கொண்டு போவாரு. அப்போ உதயநிதி எப்படி அவர் ஊராட்சி மன்ற உதயநிதி- தலைவர் ஆனாரா, கவுன்சிலர் ஆனாரா, டைரக்டா ஒரு எம்எல்ஏ தானே ஆனாரு? இல்ல எம்எல்ஏ யாரும் அணிக்கலாங்களா? தனிப்பட்ட முறையில வந்து வளர்ச்சி பாதை யாரும் அவர் எவ்வளவு நாள் போய் மக்களை சந்திச்சாரு உதயநிதி? இல்ல உதயநிதிக்கு இதுக்கு சம்மந்தம் என்ன இருக்கு? இல்ல டைரக்டா அவரே எம்எல்ஏ கட்சி ஆனாரு. வேற, கட்சி என்பது வேற. உதயநிதிக்கும் விஜய்க்கும் கம்பேர் பண்ண முடியாதுங்களா? ம். இப்போ விஜய் இல்ல நீங்க நடிகர் சொன்னீங்களா, அதனால தான் கம்பேர் பண்ணோம். ஓகேவா? நடிகருக்கும் உதயநிதி நடிகர், இவரு நடிகர். ஓகேவா? இல்ல புரியுதுங்க. எல்லாமே நடிகர் தான். நடிகரா இருந்தது தான் நடிகர் என்பது வேற, அரசியல் என்பது வேற. ம். இப்போ வந்து சொல்லிடலாம் அப்ப உதயநிதி அரசியலுக்கு வந்தாரு. அரசியல் வந்து அரசியல் வேறப்பா. நான் சொல்றேன் இப்போ வந்து நடிகர் வந்து அரசியல் வரக்கூடாது என்பது பெரிய கிடையாது. ஆனா வந்து அரசியல் வராத முன்னாடி என்ன இருந்தாரு, என்ன இதெல்லாம் பார்க்கணும்ல. இல்ல ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி அவங்க எல்லாம் அங்க கூட்டம் வரும்போது விஜய் மட்டும் ஏன் அவ்வளவு கூட்டம் கூட்டம் என்பது வருது? எல்லாம் சொல்லலாமா? நடிகை வந்தாலும் கூட வரும்பா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நடிகை என்பது திரிஷா வந்தாலும் டூர் திரிஷா பொதுவான சொல்லல. நயன்தாரா ஒருத்தர் சொன்னாங்களா, விஜய்க்கு வந்து 3 கோடி மக்கள் ஒரு 3 லட்சம் பேர் சேரானா, நயன்தாரா வந்தா 10 லட்சம் பேர் சேருவாங்க. அதுதான் இருக்கு. அப்ப உதயநிதி எவ்வளவு பேர் வருவாங்க? உதயநிதி அரசியல் அரசியல் என்ன இருக்கு, அரசியல் வேற சொல்லல. இல்லன்னா உதயநிதியும் படத்துல நடிச்சிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 10 படம் நடிச்சிருக்காரு. நடிச்சுன்னா ஒரு அப்புறம் அரசியலுக்கு வந்திருக்காரு. இல்லம்மா அரசியல் வேற, வேலை செய்வது சொல்வது வேற, வேலை செய்வது வேற, செய்ய போறதுன்னு வேற. இவர் வந்து செய்ய போறாரு, ஆனா வேலை செஞ்சுக்கிறாரா? உதயநிதி என்பது வேலை செஞ்சுக்கிறாரு, இவர் வேலை செய்ய போறாரு. வேலை செய்ய போறாரு என்பது அந்த அளவுக்கு அவருக்கு நடிகை துறைக்கும் அரசியல் துறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரி, இப்ப மத்த கட்சிக்கெல்லாம் பிரச்சாரம் பண்றது கூட போறதுக்கு பர்மிஷன் கொடுக்க கேட்டதும், ஆனா விஜய் கட்சிக்கு மட்டும் ஏன் அவ்வளவு நெருக்கடி தராங்க? இல்லம்மா கூட்டம் வேற இருமா. கூட்டம் என்பது என்ன சொல்ல, நெருக்கடி என்பது வேற, அதெல்லாம் வேற. புரியுதுங்களா? இல்ல இப்ப கூட்டம் இப்போ அதிமுக சரி, சீமானும் சரி, கேட்டதுல பர்மிஷன் தராங்க, கேட்டதுல பிரச்சாரம் பண்றாங்க, பொதுக்குழு கூட்டம் போறாங்க, எல்லாம் போறாங்க. ஆனா விஜய்க்கு மட்டும் ஏன் பர்மிஷன் தர மாட்டாங்க? என்ன காரணம்? காரணம் என்பது இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. அதெல்லாம் அப்போ ஆளுங்கட்சி விஜய் பார்த்து பயப்படுறாங்களா? பயம் என்பது வேறப்பா, பயம் என்பது கிடையாது. பர்மிஷன் கொடுத்துட்டு போனாங்க. பர்மிஷன் எல்லாருக்கும் கொடுத்தானுங்கிறாங்க. நீங்க வந்து ஒரு ஒரு வேலூர்ல வந்து இல்லங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. 6 மணிக்கு வரோம் சொல்லிட்டு நைட் 12 மணி வந்தா 6 மணி டிஃபரன்ஸ் வந்தா 7 மணி 8 மணி வந்தா அதுல வந்து ஒரு இதுவே இல்லையா, அதனால பார்த்து கொடுக்க மாட்டாங்க. அதான் கண்டிஷன் கொடுங்க, நீங்க சொன்ன டைமுக்கு வரலாம். இல்ல வரலையா அவரு? வரணும். எந்த இடத்துல வந்துக்கிறாரு? வராத தலைவர் எதுங்க சொல்ற டைம் ஏதாவது வந்துக்கிறாரு அவரு? இப்பதான் இங்க வெளில வராரு, சொல்ல டைம் வேற பாத்தீங்க, நீங்களே நோட் பண்ணி பாத்தீங்க, வர டைம் வேற. அதெல்லாம் வந்து கரெக்டா தான் இருக்கும். சொல்றது வேற, செய்யறது வேற. அதான் நான் சொல்லல, எந்த ஒரு அரசியல்வாதி வந்து வேலை செஞ்சுக்கிறது வேற, நடிகர் என்பது வேற. நடிகர் துறை வேற, அரசியல் வேற. நடிகர் துறையில வந்து செய்யலாம் சொல்றது வந்து ஒரு நம்பிக்கை தான். ஆனா இது வந்து அரசியல் செஞ்சு நிக்கிறாங்க, சின்ன ஒரு கோன்ஸோட வேலை செஞ்சு நிக்கிறாங்க. அது மாதிரி தான். ஓகேண்ணா. விஜய் வந்தா உங்க நிலைமை மாறுமா? கரெக்டும். ஏன் வரக்கூடாதுன்னு அவன் வந்து இதை வச்சு சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ செய்யணும், பார்க்கலாம், செய்யலாம்னு வரான். அது வரக்கூடாதுன்னு பண்ணாங்க. வரக்கூடாதுன்னு கங்கணம் ஏன் காட்டுறாங்கன்னு ஒன்றும் தெரியல. ஆனா மத்த கட்சிக்கெல்லாம் கேட்டதுல பர்மிஷன் தராங்க, எல்லாம் கூட்டத்தெல்லாம் போறாங்க, எல்லாம் பண்றாங்க. விஜய்க்கு மட்டும் ஏன் உள்ள நெருக்கடி தராங்க? இப்போ எனக்கு மேல ஒரு ஆள் வேலை இருக்காரு, அவர் சொல்லதான் நான் செய்யணும். நான் போய் நீ லீவ் எடுத்துக்கிட்டா லீவ் எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் இது கூட. எந்த யாருக்கும் போலீஸ் ஆகட்டும் சரி, கலெக்டர் ஆகட்டும் சரி, எல்லாருமே தாசில்தார் யாரும் வந்து கவர்மெண்ட் சார் இந்த வருஷம் ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ண கேட்டாங்கன்னா அவங்க பேசுவோம். அடுத்த வாட்டி டிஎம்கே வந்துன்னா டிஎம்கே சப்போர்ட் பண்ணுவோம். அவங்க சொல்றதை அவங்க கேட்க முடியும். சுயமா ஒன்னும் இவங்க முடிவு எடுக்கிறது இல்ல. வளரக்கூடாது இல்லையா? வளர்ந்துட்டா யாருக்கு பாதிப்பு? விஜய் வந்தா இந்த ஊழல், இந்த வறுமை எல்லாம் போயிடுமா? ஒழிச்சிருவாரா? ஊழல் வறுமையை ஒழிச்சிருவாரு விஜய் வந்தா? முதல்ல வரணும், அதுக்கப்புறம் தான் தெரியும். வந்த பிறகே இவர் ஒழிச்சிருவாரு, பண்ணிடுவாரு நம்பிக்கை வர முடியாது இல்லையா? முதல்ல எதிர்கட்சியா கூட வா, 20 சீட்டு எம்எல்ஏ கூட வா, கேள்வி கேள்வி. 20 தொகுதி நீ வந்தீங்கன்னா அந்த 20 தொகுதி மக்கள் உன்னை நம்பி அமைச்சிருக்காங்க, நீ கேள்வி கேட்கலாம் இல்ல? அப்ப இவங்களுக்கு ஒரு பயம் பிடிக்கல, கேள்வி கேட்கறதுக்கு ஒரு 20 பேர் வந்துருக்கலாம் எம்எல்ஏ விஜய்ல இருந்து ஒரு 20 பேர் வந்திருக்கிறான்னு ஒரு பயம் இருக்கணும். அது கேள்விக்குறி பதில் சொல்லிதானே ஆகணும். 20 எம்எல்ஏ கேள்வி கூட பதில் சொல்லிதானே ஆகணும். வரட்டும். வரவேற்பு பார்க்கிற போது அவர் ஒரு அரசியல் தலைவர் யாரும் பார்க்கல, நடிகரை தான் பாக்குறாங்க. அப்போ உதயநிதி அரசியல் தலைவரா பாக்குறீங்களா? இல்ல, அவர் எப்படி படிப்படியா வந்தார். அவர் நேரம் வந்து சிஎம், டெப்டி சிஎம் தரலையே. எப்படி சொல்றீங்க படிப்படியா வந்தாருன்ட்டு? அவருக்கு ஒரு தொண்டனா இருந்து இளைஞர் அணிக்கு வந்து இளைஞர் அணில இருந்து அந்த துணை முதலமைச்சர் வந்து அவர் படிப்படியா ஸ்டாலின் கூட மாதிரி தான் எத்தனை நேரம் முதலமைச்சர் பதவி வரும் அப்படின்னு பார்த்தா இவரும் தான் என்ன சொல்றது, பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் நிறைய இடத்துல போய் பாட்டாரு. அப்புறம் ஜல்லிக்கட்டு போடலாம் ஆதரவு தெரிவிச்சாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி அந்த துப்பாக்கி சூடு அந்த இதெல்லாம் போய் ஆதரவு தெரிவிச்சாரு. அப்புறம் அந்த கல்வி உதவித்தொகையும் தராரு. எல்லாம் பண்ணிட்டு தான் நற்பணி மன்றம் மூலமா மக்களுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு தானே இவரும் அரசியலுக்கு வராரு. அது இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. இன்னும் போனா தான் மாற்றம் ஏற்படும்.
நேரம் வந்தோன்னா சிஎம் ஆனன்ட்டு முடியாது, ம். அது யாராலும் முடியாது. அதே போல விஜயர்களுக்கு போதிய அனுமதி தர மாட்டாங்க. இப்ப எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அனுமதி டிலே பண்றாங்க, தர மாட்டாங்க. கொடுத்தாலும் கம்மியான பேர் தான் அனுமதி தராங்க. ஆனா ஆளுங்கட்சி கூட்டம் மட்டும் பெருசா நடத்துறாங்க. நீதான் அதிமுக சொல்லிட்டு நடத்துறாங்க அது பெருசா. ஆளுங்கட்சின்னு. ஆ. இது ஆள்றையிலும் கட்சி வரலையே. ஆ. இப்பதான் நம்ம வந்துக்கிறோம். ஆ. நம்ம எம்எல்ஏ 20 பேர் வந்துட்டோம், நம்ம ம். 20 தொகுதி வந்துட்டோம். ம். அப்ப நீ கேட்ட இடத்துல கொடுக்கணும். அதான் அந்த 41 பேர் மரணத்துக்கு தான். ம். ஒரு கட்சி வந்து ஒரு கட்டுக்கோப்பா இல்லை. ம். இப்போ ஜனங்க வராங்கன்னா அவங்கள பாதுகாக்கணும், அவங்கள பராமரிக்கணும், ம். வாகன வசதி, ம். அவங்களுடைய போக்குவரத்து, அவங்க ஜனக்கூட்டம் அதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் பண்ணணும். காவல்துறை பாதுகாப்பு தருவாங்க. ம். ஆனா நம்மளும் நம்ம கட்சி சார்ந்து இருக்கிற நம்ம கழக தோழர்கள்லாம் பண்ணோம். அதுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு தந்தா தான் அந்த கூட்டம் நடைபெறும். அந்த மரணம் ஆச்சுல, அதனால தான் இப்போ விஜய்க்கு மிகப்பெரிய அடி. ம். ஏன்னு சொன்னா போய் அந்த இடத்துல ஆறுதலை சொல்ல, ம். அவங்களை வர வச்சு ஒரு ஆறுதல் சொன்னாரு. ம். இதெல்லாம் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு. ம். அவர் வராரு, ம். தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்த போறாரு. ம். அதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம். ம். ஆனா தன்னுடைய கட்சியை அவர் கட்டுக்கோப்பா வச்சிருந்த காரணம் தான் இந்த இப்படிப்பட்ட கட்டுப்பாடுலாம் காவல்துறை. இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கலைஞர் ஆட்சி காலத்துல அவரை பார்க்க போய் ஒரு கூட்டத்துல மொத்தமா இது வரைக்கும் 214 பேர் இறந்தாங்க சொல்றாங்க. அதுக்கு கலைஞர் பொறுப்பாக முடியுமா? அது ஒன்று ரெண்டு இருக்கலாம், ஒரேடியா கொத்து கொத்தா இது மாதிரி. இல்ல 216 பேரு. ஆமா, ஒரே நாள்லயா? ஒரே நாள்ல இல்ல. அதுதான் சொல்றேன். இப்போ ஒரு மீட்டிங் ஒரு உயிர் போகுது அப்படின்னா அது ஈஸியா தெரியாது. ஒரே நாள் 41 பேர் 45 பேர் 50 பேர் சாவறானும் போது அது பிளஸ் நியூஸா பண்ணிடுது. அவங்க குற்றச்சாட்டு என்னன்னா நீங்க போதுமான இடத்தை தரல, எங்களுக்கு போதுமான இதுவை தரலன்றாங்க, அதே பாதுகாப்பு தரலன்றாங்க. அதே இடத்துல தான் அவரு நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு மாசம் முன்னாடி வேற ஒருத்தர் நடத்துறாங்க. ம். அப்போ அவ்வளவு கூட்டம் தான் இருந்துச்சு. ம். ஆனா அந்த ரசிகர் கூட்டம், ம். அந்த தள்ளுமுள் ஏற்பட்டு ம். அந்த இடத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்டது தான் அது மாதிரி ஆகி போச்சு. அதை திட்டமிட்ட சதின்னு சொல்றாங்களே, இது எதாச்சும் நடக்கல, திட்டமிட்ட சதின்றாங்களே. சதிலாம் இல்ல மத்த மாவட்டத்துக்கு போனா அங்கெல்லாம் நடக்கல, வேலூர்ல மட்டும் ஏன் நடந்தது, சரி கரூர்ல மட்டும் ஏன் நடந்ததுன்னு கேக்குறாங்க. கூட்ட நெரிசல் தான் சொல்றீங்களா? இப்ப வேலூர்ல பாருங்க, இப்ப கரெக்டா 5000 பேர் பர்மிஷன் கொடுத்துறான்னு கேள்விப்பட்டேன் நான். 5000 4,00,000 சில்லற பேர். ம். அந்த மாதிரி நம்ம இப்ப ஒரு மாநாடு நடத்துறாருன்னா, ம். இப்போ ஒரு நாளைக்கு வேலூர் வராருன்னா ஒரு பெரிய திடல் வச்சு அந்த இடத்துல ஒரு 10,000 பேரும் 20,000 பேரும் 25,000 பேரும் மைதானம் நிறைய இருக்கு வேலூர்ல. ம். அந்த மாதிரி இடத்துல வந்து அவர் பண்ணாருன்னா இந்த மாதிரி உயிர் சேதம் வராது. ம். நாட்டு மக்களுக்கு அது நல்லா இருக்கும். ம். ஏன்னா அந்த இடத்துல சாவருன்னு பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஓட்டு போறோம்னு கிடையாது. ம். விஜயை பார்க்கணும். இப்ப என் பையன் வந்து விஜயை பார்க்கணும், ம். நான் விஜயத்தை ஓட்டு போடுவேன்றான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற குழந்தை மனசுல அது மாதிரி பிடிச்சிக்கிறாரு. ம். ஆனா அரசியல் வருவாரு, ஆனா இன்னும் போனோம் காலம். அவங்க ஆட்சியில இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. ஆ. மேபி இப்போ வந்தாருனாக்கா, விஜய் வந்தாருனாக்கா ம். இதுக்கு மேல மாறலாம், விஜய் அவர்கள் சிஎம் ஆனா உங்க நிலைமை மாறுமா? மாறுன்ற ஒரு நம்பிக்கை தான். புதுசா வந்தாக்கா யாராச்சும் மாறுன்ற ஒரு நம்பிக்கை தான். வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இப்ப மத்த கட்சிக்கெல்லாம் இப்போ கூட்டம் முடந்தா குவார்டர் கோயில் பிரியாணி தராங்க, ஆனா விஜய்க்கு வச்சு மட்டும் ₹1 தர மாட்டாங்க. அவ்வளவு கூட்டம் வருது. இந்த நேற்று வாட்ஸ்அப்ல வச்சான், ஆ. எங்க மதுரையில போனாங்களாம், ஆ. டப்பால பிரியாணி முட்டை வச்சு கொடுத்தாங்களாம். ஆ. வாட்ஸ்அப்ல வச்சான். ஆ. நீ கொடுத்தா அல்வா, நான் கொடுத்தா தண்ணியா? என்ன அப்பா இது? ஜனங்களும் முட்டாளேன்னு நினைக்காதீங்க. ம். ஜனங்களும் யோசிச்சு தான் இருக்காங்க, தெளிவா தான் இருக்காங்க. ம். அதுக்கான முடிவு இந்த வருஷம் தெரியும். ஆனா பெண்களுக்கு திமுக அரசு இவ்வளவு இலவசம் கொடுத்தாலும் இவ்வளவு உதவித்தொகை கொடுத்தாலும் நாங்க அந்த காசை வாங்கிப்போம், ஆனா ஓட்டு வந்து விஜய் தான் போடுவோன்றாங்க. இப்போ 70 வயசு கேவிட்ட போய் நீ ம். பணம் 10,000 கொடு, ம். நீ யாருக்கு பாட்டி போடணும்னா ம். நான் ரெட்டையிலைக்கு தான் போடுவேன்னு சொல்லும். ம். ஏன்னா அது மனசுல ஊறி போச்சு. ம். எம்ஜிஆர்ன்ற ரெட்டையில ஊறி போச்சு. ம். அது ஒண்ணும் பண்ண முடியாது. ம். இப்ப இளம் தண்ணிதர் ம். படிக்கவன் எல்லாமே படிச்சிருக்கான், ம். காலேஜ் படிக்கிறான், அவனுக்கு தெரியுது ம். எது நல்லது எது கிடையாது. ம். இல்ல வருங்காலத்து இளம் தலைமுறை தான். ம். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி ம். நாடே இளைஞர் கையில தான் இருக்குதுன்னு சொல்லும் போது ம். ஏன் வராதுன்னு சொல்ல முடியும்? ஏன் போட மாட்டேன்னு நினைக்கிறேன்? ம். போடலாம் இல்லையா? ம். போடுவாங்கன்னு நினைப்பேன். அப்போ தமிழ்நாட்டின் தலையத்தை விஜய் மாற்றுவாரா? சான்ஸ் இருக்கு, ஆ. சான்ஸ் இருக்கு. ம். விஜயகாந்த் கூட தான் வந்தாரு, ம். அவர் வளர விடல, ம். மட்டும் தட்டி வச்சான். ம். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு விஜயகாந்த் ஒழுங்கா இருந்தானா ம். திராவிடன்றது ஒரு இருக்காது. ம். திமுக வந்திருக்கும். ஆனா அன்னைக்கு விஜயகாந்த் அவர்களை அவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க, அவ்வளவு அவமானப்படுத்தினாங்க, அவ்வளவு கொடுமை பண்ணாங்க. ஆனா இப்ப அந்த கட்சி கூட தான் போயிட்டு கூட்டணி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் கேட்கணும். ஆ. காலத்தின் கட்டாயமா என்னன்னு தெரியல. ஆ. அவ்வளவுதான் கேட்கணும். விஜயகாந்த் இருந்தா அவனுக்கு செஞ்சிருப்பாங்களான்னு தெரியல. விஜயகாந்த் அவர்கள் ஆசை கட்டின மண்டபத்தையே அடிச்சாங்க திமுக. ஆனா அவங்க கூட கூட்டணி வைக்கிறாங்களா? அதெல்லாம் மறந்துட்டாங்களா? போன வாரத்துல வாட்ஸ்அப்ல பேப்பர்ல போட்டாங்க, ஆ. ஏர்போர்ட்ல ஆ. பாஜக அந்த அம்மா பேர் என்ன தெரியல, தமிழிசை, தமிழ் அவங்க ஆ. திருமாவளவன், ஆ. அப்புறம் சீமான். திருச்சி திருச்சி சீமான, சிவா. திருச்சி சிவா. சிவா. 5 பேரும் ஏர்போர்ட்ல கை குத்துறாங்க. ஆ. இதுல யாரு பகையாளி யாரு பங்காளி? ஆ. வெளியே திட்டிக்கிறீங்க, ஆ. ஏர்போர்ட்ல கூட்டிக்கிறீங்க. ஆ. நாங்கெல்லாம் முட்டாளுங்க. அது நட்பு வட்டாரன்றாங்க நட்புனா, நண்பர்கள். ஆ. சரி அண்ணன் தம்பி மாதிரின்றீங்க, அண்ணனை திட்டிக்கலாமா? ம். தம்பி என்ன கேவலமா பேசிக்கலாமா?
அவங்க வர வேணான்றாங்க, சொல்லியும் கேட்க மாட்டாங்க. இவ்வளவு கூட்டம் கூடுது, என்ன காரணம்? அதான் சொல்றேன், அவர் வந்து சினிமால இருந்ததுனால கூட இருக்கலாம். ஆ. ரசிகர் நிறைய. ம். வயசும் இப்ப கம்மியான வயசு, புதுசா வராரு இல்லையா, ம். அதனால நல்லது செய்வாங்க ஒரு நம்பிக்கை, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க விஜய் ஆதரிக்க காரணம் என்ன? காரணம் என்னன்னாக்கா நல்லது செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை தான். ஹீரோன்றதுனாலயா என்னன்னு தெரியல, ஆ. மேபி அப்படின்ட்டு இருக்கலாம். ஆனா அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்களே. அது சொல்ல முடியாதுல்ல. ஆ. மாறலாம், ஆ. மனசுங்க எப்போனாலும் மாறலாம். ஆனா திமுக வரக்கூடாது, என்ன பொறுத்தவரைக்கும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்போ திமுக ஆட்சியில் தான் விஜயகாந்த் அவர்களை கட்டின மண்டபத்தை இடிச்சாங்க. இப்ப அதே திமுக கூட போயிட்டு பிரேமலதா கூட்டணி வச்சிருக்காங்க. அது சரியா? அது சரியானு எனக்கு தெரியல. ஆ. ஆனா திமுக வரக்கூடாது, என்ன பொறுத்தவரைக்கும், அவ்வளவுதான். இப்போ தேமுதிக யார் கூட கூட்டணி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்? அது தெரியல, எனக்கு அதை பத்தி தெரியாது. ம். விஜய் வந்தா நல்லா இருக்கும், இல்ல எடப்பாடி வரணும். இதுதான் என்னுடைய இது. திமுக மேலயா உங்களுக்கு அவ்வளவு கோவம்? போகும்னா எதுவும் நாட்டுக்கு நல்லது செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல, அவ்வளவுதான். என்னை பொறுத்தவரைக்கும் நாட்டுக்கு எதுவும் நல்லது செய்யல திமுக ஆட்சி. ஆனா இப்போ சர்வே என்ன சொல்றேன்னா, இப்போ திமுக ஆட்சி தான் திமுக ஆட்சி தான் கொலை கொள்ளை கற்பழிப்பு அதிகமா இருக்குன்றாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கு முதல் மூதாட்டை வரை பாதுகாப்பு இல்லைன்றாங்க. நேற்று ஆளுநர் பேட்டி கேட்டீங்களா? நம்ம தமிழ்நாட்டு ஆளுநர் நேற்று என்ன சொன்னார் பேட்டி கேட்டீங்களா? தமிழ்நாட்டை தலை சிறந்த நகரமா இருக்குது, பாதுகாப்புல மிக தென்பட்ட நாடு தமிழ்நாடு நேத்து. ஆனா சர்வேல சொல்றாங்களே, கொலை கொள்ளை கற்பழிப்பு திமுக அதிமுக ஆட்சி கம்பேர் பண்ணும்போது திமுக ஆட்சியில அதிகம்னு சொல்றாங்க சர்வேல. அது எதிர்கட்சி ஒண்ணு சொல்லும் போது அது சர்வே பண்ணி போடுவாங்க தான். ஆனா அந்த நாட்டினுடைய ஆளுநர் சொல்றாரு நேத்து, இத்தனையும் திமுக ஆட்சி எதிர்த்த ஒரு ஆளுநர் நேத்து தன்னுடைய பேட்டியில் அழகா சொல்லியிருக்கிறாரு, தமிழ்நாட்டு தலை சிறந்த மாநிலம், பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு மாநிலம். நேத்து அது நீங்க கூட பாத்திருப்பீங்க, நேத்து அந்த செய்தி ஆளுநர் சொல்லியிருந்தாரு. இதோட வேற எடுத்துக்காட்டு எதுவுமே கிடையாது. ஏன்னா பிஜேபியினுடைய ஆளுநர் அவர். அந்த ஆளுநரே ஒரு தமிழ்நாடு அரசு மீது ஒரு வாழ்த்துதலை சொல்றாருன்னா, பாராட்டு சொல்றாருன்னா, இதோட வேற எதுவுமே சொல்றதுக்கு கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரு சிஎம்மா வருவாங்க? மீண்டும் திமுக கூட்டணி தான், மதசார்ப முற்போக்கு கூட்டணி தான் மிக ஆட்சி கம்மி. அது எந்த மாற்று கருத்து இல்லை. சொல்லலாம் அந்த அவங்க வராங்க இவங்க வராங்கன்ட்டு. ஆனா 2026 தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் போது அது நீங்க அனைவரும் பார்க்க தான் போறீங்க. ஆனா ஆளுங்கட்சி ஆண்ட கட்சிக்கு அவ்வளவு கூட்டம் கூடமாது, விஜய் மீட்டிங்ல மட்டும் ஏன் அவ்வளவு கூட்டம் வருது? அதான் சொல்றேன் உங்களுக்கு, ரசிகர் கூட்டம் தான் சொல்றேன். ரசிகர் எல்லாம் ஓட்டாயிராது, ரசிகர் எல்லாம் ஓட்டாயிராது. எப்பவுமே இப்ப இந்த இடத்துல 5000 பேர் விஜய் வராங்க, 5000 பேர் 5000 ஓட்டு விஜய்க்கு வந்துடாது. அதே போல 5000 பேரும் நம்ம விஜய் கட்சிக்காக தான் வந்துருவோம். விஜயை பார்க்கணும், அவர் ஒரு நடிகர், அவர் பார்க்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. அப்போ உதயநிதி நடிகர் இல்லையா? உதயநிதி தான் சொல்றேன், அவர் படிப்படியா வந்தவர், நேரம் வந்தோன்னு ஒரு அரசியல் குதியில அவருக்கு அவங்களுக்கு கூட்டம் வர மாதிரி உதயநிதிக்கு கூட்டம் வருது. எங்க நேத்து கூட சேலம் சைடு எங்க போனாரு, அங்க கூட கூட்டம் தான். நேத்து மதுரை போனாரு ஸ்டாலின், அங்கே கூட்டம் தான். 200 ரூபாய் குவார்டர் கோழி பிரியாணி கூட்டம்ன்றாங்க. எல்லாருமே கொடுப்பாங்க தான். இப்போ நம்ம பாக்கெட்ல இருந்து போட்டு வந்து டிவிக்கில 1 ரூபாய் கூட தர மாட்டாங்களே, கொடுத்துறாங்க இல்லையே, குடுக்குறாங்க. அவங்க 1 ரூபாய் கூட தர மாட்டாங்க, குடுக்குறாங்க மட்டும் அவங்க கூட்டம் வருது. குடுக்குறாங்க, காசு குடுக்குறாங்க, சும்மா எல்லாம் யாரும் செலவு பண்ண மாட்டாங்க. இல்ல இது கட்சி இப்பதான் வளர்றாங்க. கோழி பிரியாணி 200 ரூபாய் தரத்துல அந்த வீடியோ வெளியே வருது, ஆனா அந்த கட்சியில அவ்வளவு பணம் கொடுத்து வீடியோ வர மாட்டேது. குடுக்குறாங்க, அது மறைமுகமா குடுக்குறாங்க, அவ்வளவுதான். இப்போ உங்ககிட்ட நான் குடுக்குறேன், நீ 10 பேர் குத்துரு அப்படின்னு அது மாதிரி குத்துறீங்க, அது கண்டிப்பா இருக்கும். எந்த கட்சியிலும் யாரும் காசு கொடுக்காம எந்த கூட்டத்தையும் கூட்ட முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. அது திமுக ஆகட்டும், அது எந்த கட்சி ஆகட்டும், பணம் கொடுக்காம மக்களை கூட்ட முடியாது. அவங்க வந்து போற செலவு, பெட்ரோல் செலவுலாம் கொடுங்கல்ல.